ஹாய், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது இந்தியன் 2 தான். அது எந்த லெவலுக்கு நீங்கள் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கீங்களோ அந்த லெவலுக்கு இல்லை. உங்களோட எக்ஸைட்மெண்ட்டை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. ஸோ என்னோட சைட் வியூ பார்த்தீங்க அப்படின்னா அவர் இன்னும் நல்லா எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி என்னோட ஒரு சைட் ஆஃப் பாயிண்ட். நம்ம இந்தியன் தாத்தாலாம் தெரியும், அவர் வர்மம் பண்ணுவார், அவர் லஞ்சம் வாங்குறவங்களெல்லாம் அழிக்கிறதுக்கு பார்ப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி உள்ள சுச்சுவேஷனுக்காக சித்தார்த் கூப்பிடுறாரு இளைஞர்களெல்லாம் திரட்டி வாங்க வாங்க, இந்தியன் தாத்தா உயிரோடு தான் இருக்காரு, பட் எங்க இருந்தாலும் அவர் வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு FB-ல போஸ்ட் போடுறாரு. அதை பார்த்துட்டு இந்தியன் தாத்தாவும் அங்கிருந்து வந்துடுறாரு. அவர் எங்கேயோ இருந்தனாலும் அவர் இந்த மக்களுக்காக சரி வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு வர்றாரு. இளைஞர்களே நீங்க இந்த மாதிரிலாம் ஒரு சில இதை ஃபாலோ பண்ணுங்க, நீங்க ஃபாலோ பண்ண இந்த நாடு அதுலயே கிளீன் ஆயிடும் அப்படிங்கிறாரு. அது கடைசியா தன்னோட வீட்லயே பாதிக்குது, தன்னோட அம்மாவே இழந்துடுறாரு அப்படின்னதும் அவர் ஒரு பக்கமா கோவப்பட்டு நீங்க போங்க அப்படின்னு சொல்லி என்ன சொல்ல, பொட்டு வச்சு நானே உன்னை மாமான்னு கூப்பிட்டேன், இப்ப நானே உன்னை போமான்னு சொல்றேன் போ அப்படிங்கிறாரு. இதுல பாபி சின்ஹா அவரோட செகண்ட் கேரக்டர் என்ன, ஒரு சிபிஐ. ஸோ அவரை கண்டுபிடிக்கிறதுல அப்படியே ஃபுல்லா ஆர்வமா இருக்காரு. அவருக்கு எல்லாம் மனத்து விட அப்படியே ஓடிடுறாரு. ஸோ SD சூர்யாவோட கேரக்டர் ரொம்ப கம்மி, அவங்க அண்ணன் பிச்சு போட்ட மாதிரி வராரு. ஸோ இதுல சொல்ல போனா ஃபைட்டு ஜாஸ்தி, அந்த ஃபைட்ல பெருசா எதுவுமே இல்லை, அவ்வளவு பெரிய ஃபைட்டும் தேவையில்லை படத்துல. சாங்ஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் ஓகே தான், பட் அந்த அளவுக்கு எதுவும் பெருசா இல்லை. மூவி பார்க்கலாம் ஒன் டைம். இதுல தேர்ட் பார்ட் வேற வச்சிருக்காங்க, இவர் ஏன் இதெல்லாம் பண்ணாருங்கிறத காட்டுறதுக்கு. ஸோ வாட்ச். நம்ம தலைவரோட மூவியில் அப்படி என்ன மிஸ் ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் சுவாரஸ்யமானது மிஸ் ஆச்சு. அதாவது ஒரு மூவி அப்படின்னு சொல்லி பார்த்தா அந்த ஒரு சஸ்பென்ஸ், ஒரு த்ரில்லிங்காக உள்ளது. அவர் கொலை பண்ணுறாரு, லஞ்சம் வாங்குறவங்கள அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம். அது அவர் போகிறாரு ரொம்ப ஈஸியாக எவ்வளோ பெரிய பணக்காரனாக இருந்தாலும் அங்கனுக்குள்ளே போய் நின்றுட்டு ஹூஹா அப்படின்ட்டு அவரோட வர்மத்தை கொடுத்துட்டு அதுக்கு உண்டான டைலாக்கை பேசிட்டு போகிறாரு. இல்லை, அந்த இடத்துக்குள்ளே உள்ளே போகும்போதே நம்மளுக்கு அவர் மாட்டிப்பாரோ இல்லையோ அப்படிங்கிற ஒரு பயத்தை கொடுக்கணும் பாருங்கள். அந்த ஒரு த்ரில்லிங் அதில் இல்லை. அவர் எப்படி உள்ளே போகிறாரு, எந்த மாதிரிலாம் கஷ்டப்படுறாரு, அப்படி போய் அவர் எந்த மாதிரி வர்மம் பண்ணுறாரு அப்படிங்கிறத ஒரு சஸ்பென்ஸோடு நம்மளுக்கு கொஞ்சம் த்ரில்லிங்கோடு காட்டினா அது வேறு லெவல். பட் இந்த மூவியில் அது எதுவுமே இல்லை. அவர் எங்கே என்ன ஒரு சீனை காமிச்சாலும், யார் அவர் கொலை பண்ணுறதை காமிச்சாலும் அந்த இடத்துல அவர் இருப்பார், டக்கு டக்கு ஹூ ஹூ செஞ்சுட்டு அவர் வாட்டு போயிட்டுருப்பார். அது ஒன்று தான் இதில் பெரிய மைனஸ் பாயிண்ட் எனக்கு தெரிஞ்சு. ஸோ இந்தியன் பார்ட் 2ல இது பார்ட் 2 ரிவ்யூ. ஓகேவா? இதுல நான் மெயினாக சொல்ல போகிறது என்ன அப்படின்னா, மூலியமா விவேக் சார், பாலா சார், அப்புறமா மாரிமுத்து சார், இவங்க 3 பேரையும் கொண்டு வந்திருக்காங்கப்பா. அதை பார்க்கும்போது இவங்கெல்லாம் இனிமேல் ஸ்கிரீன்ல பார்க்கவே முடியாதுன்னு நினைச்சது. அதுலயும் பாலா சார் ரோல்லாம் அல்டிமேட். ஆக்சுவலா விவேக் சார் இதுவும் நல்லா தான் இருந்துச்சு, பட் அவரோட ரோல் கம்மி. பாலா சாரோட செம்மையா இருந்துச்சு, சான்ஸே இல்லை, அவ்வளோ நல்லா பண்ணியிருந்தாங்க. மூலியமா இப்பெல்லாம் கொண்டு வரலாமா இல்லாத ஒரு மனுஷங்கள அப்படிங்கிற மாதிரி நான் ரொம்ப வியந்து பார்த்தது இந்த மூவில. அது ஒண்ணுதான் வித்தியாசமா செமையா இருந்துச்சு. மற்றபடி சொல்ல போனா இவர் நம்ம கமலஹாசன் சார் எப்பயுமே ஃபர்ஸ்ட் அவர் என்ன பண்றாரோ அந்த வர்மத்தோட இதெல்லாம் அவர் அதுலயே டீட்டெயிலா சொல்லிடுறாரு, இந்த வர்மம் எப்படி பண்ணும் அப்படின்னு. அதுக்கு தகுந்தப்பல அவங்களும் காட்டுறாங்க அவங்க உடம்புக்குள்ள அது எந்த மாதிரி உள்ள போய் அந்த வர்மம் பண்ணுது அப்படிங்கறதெல்லாம். அண்ட் சித்தார்த் ரோல் ஆல்மோஸ்ட் ஃபுல்லா இருந்துச்சு. SD சூர்யாவோட கேரக்டர் ரொம்ப கம்மி, பிச்சு போட்ட மாதிரி. மேபி பார்ட் 3ல நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பார்ட் 3ல பெட்டரா பண்ணுவாங்கன்னு நான் நம்புறேன். பெட்டர்னா என்ன அப்படின்னா, நம்ம சொல்றோம்ல ஒரு கதை அப்படின்னா அந்த கதை கொஞ்சம் ஒரு நல்லா உயிர் உள்ளதா இருக்கணும்னு சொல்லிட்டு அது கொஞ்சம் இதுல இருந்த மாதிரி தெரியல. அதுதான் நான் ஃபீல் பண்ணது. அண்ட் பாபி சின்ஹாவோட ரோலும் கொஞ்சம் சின்னதுதான், அங்கங்க அப்படியே போற மாதிரி. ஸோ குழந்தைங்க இல்லாம போய் பாருங்க, கொஞ்சம் பீஸ்ஃபுல்லா உட்காந்து ஃபன் பண்ணிட்டு வாங்க, ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. லெட்ஸ் see 2025 third part.